ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினால परमेश्वर उद्धार करता है यीशु मसीह के बहुमूल्य नाम से உங்க எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். आप सभी को प्रेम से अभिवादन करते நல்லா हैं. இருக்கீங்களா? आप सब खुश हैं क्या? இன்னைக்கு ஒரு விசேஷித்தமான நாள். आज एक विशेष दिन है. இன்னைக்கு பெரிய வேளன். आज एक जो बड़ा गुरुवार है. இன்னைக்கு உலகம் முழுவதுமாக இந்த நாளை விசேஷமாக அதை அனுசரிப்பார்கள். इस दिन को जो संसार भर विशेषित रूप से करते हैं. आमेन. आमेन. हालेलुया. हालेलुया. வேதமனச்ச தியானத்தின் மூலமாக वचन दीपक के रोज के ध्यान के உங்களை अनुसार சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம் அடைகிறோம். आपसे मिलने में बड़ी आनंद होती है. நாம் இந்த வார்த்தையில கடந்து செல்வோமா? हम आज के वचन की ओर जाएंगे. யோவான் यूहन्ना 13ஆம் அதிகாரம் 13वां अध्याय அதனுடையதான சோதரம் 18ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. சரி 8ஆம் சொல்லப்பட்டிருக்கிறது. 8वें वचन में कहा गया है. பேதுரு அவரை நோக்கி पतरस ने उससे कहा நீர் ஒரு காலும் என் கால்களை கழுவப்படாது तू मेरे पाँव कभी न धोने पाएगा என்றான். ऐसे कहा. இயேசு அவனை பேதுரமாக यीशु ने उससे कहा நான் உன்னை கழுவாவிட்டால் यदि मैं तुझे न धोऊं तो என்னிடத்தில் உனக்கு பங்கு இல்லை. मेरे साथ तेरा कुछ भी साझा नहीं. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து यीशु मसीह जो है அந்த ராபோஜன அந்த பந்தியில प्रभु भोज के समय पर சோதரம் பங்கு பெற்ற பிறகு जो भाग लेने के बाद பாருங்க அங்க சொல்லப்பட்டிருக்கிறது उसमें कहा गया है பாத்திரத்துல தண்ணீரை எடுத்து जो उस बर्तन में पानी लेकर சீஷோட கால்களை கழுவினார். अपने शिष्यों के जो पैरों को धोया கால்களை கழுவினார். उनके चेलों के पैरों को சீமோன் धोए வந்த பொழுது और फिर आते ही அவன் அவரை நோக்கி ஆண்டவரே वो उसके ओर देखकर हे நீ என் परमेश्वर கால்களை கழுவலாமா என்றான். हे प्रभु क्या तू मेरे पाँव धोता है क्या? ஆமென். आमेन. இந்த பெரிய வேளை அன்னைக்கு तो इस बड़े गुरुवार के दिन சபைகளிலே कलीसियाओं में ஒருவருக்கு ஒரு காலை அவர்கள் கழுவி அனுசரிப்பார்கள். एक दूसरे के पैरों को धोकर उसे मनाते हैं. இயேசு கிறிஸ்து தம்முடைய தாழ்மை வெளிப்படுத்தினார். यीशु मसीह ने अपने कार्यों को बतलाए. தம்முடைய சீஷர்களை சீஷோட கால்களை கழுவ ஆரம்பித்தார். वो अपने चेले को पैरों को धोना शुरू அப்ப किए. பேதுருவின் காலை கழுவ வரும் பொழுது जब पतरस के पैरों को धोने आते ही இயேசு பேதுரு சொல்லுகிறார் पतरस ने कहा என் காலை நீர் கழுவ கூடாது. तू मेरे पाँव को कभी न धोना. இயேசு சொன்னாரு यीशु ने कहा நான் கழுவாவிட்டால் यदि मैं तुझे न धोऊं तो என்னிடத்தில் பங்கும் இல்லை. और तेरे मेरे पास कुछ साझा नहीं. தேவ பிள்ளைகளே परमेश्वर के ஒரு लोगों தாழ்மை குறிக்கிறது. ये एक दीनता को बतलाता है. ஆமென். आमेन. தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் परमेश्वर के बच्चे हम भी அனுசரிக்கிற நாம் हम चलाने वाले हम भी நம்முடைய வாழ்க்கையில हमारे जीवन में இயேசுவை போல यीशु के समान ஒரு தாழ்மை நமக்கு இருக்க வேண்டும். हमारे अंदर एक दीनता होना है. நாம் பெரிய நமக்கு பெருமையோ एक गमन के कार्य நம்முடைய வாழ்க்கையில மத்த எந்த காரியம் இல்லாதபடிக்கு दूसरे कोई कार्य न रहते हुए இயேசுவை போல यीशु के समान தாழ்மை கற்றுக்கொள்வோம். एक दीनता को हमें ஆண்டவர் सीखना இயேசு है. கிறிஸ்து यीशु मसीह வேதம் சொல்லுகிறது शास्त्र कहता அவர் है மரணம் பரியந்தமும் वो अपने मृत्यु तक தம்மை தாமே தாழ்த்தினார். अपने आप को उसने दिन அந்த किया. தாழ்மை நமக்கு இருக்கிறதா? वो दीनता हमारे पास है உங்களை क्या? தாழ்த்துங்க. अपने आप को दिन कीजिए. ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். परमेश्वर आपको ऊंचा உங்களை करेंगे. மகிமைப்படுத்துவார். आपकी महिमा உங்களை करेंगे. கனப்படுத்துவார். आपके आदर உங்களை करेंगे. ஒருபோதும் கைவிட மாட்டார். आपके हाथ कभी नहीं छोड़ेगा. நாம் ஜெபிக்கலாமா? हम प्रार्थना करेंगे. நல்ல பிதாவே நன்றி செலுத்துகிறோம். प्यारे पिता आपको धन्यवाद करते हैं. பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். आपके बच्चों के लिए प्रार्थना करते हैं. விசேஷ நாளுக்காக ஜெபிக்கிறேன். विशेष दिन के लिए प्रार्थना இந்த करते நாள हैं. உலகம் முழுவதுமாக इस दिन में संसार இதை पर அனுசரிப்பார்கள். इसे करते हैं. சில சபைகளிலே कुछ कलिसिया ஒரு में கால ஒரு கழுவார்கள் அப்பா. एक दूसरे के पैरों को धोते ஒரு हैं. தாழ்மை குறிக்கிறது. एक दीनता को எங்க बतलाता है. வாழ்க்கையிலும் हमारे जीवन में भी அப்படிப்பட்டதான தாழ்மை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். उस तरह की दीनता देने के लिए हम प्रार्थना करते हैं. தாழ்த்தி ஜெபிக்கிறோம். आपके हाथों में अर्पण करते हैं. ஆசீர்வதியும். आशीष कीजिए. இயேசு மூலம் நல்ல பிதாவே. यीशु के नाम से मांगते हैं अच्छे पिता. ஆமென். आमेन.